இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். சென்னையிலேருந்து கிரேஸ் என்கிறவர்கள் இருக்காங்க. என் மகளுக்கு 3 வருஷம் அலைன்ஸ் பார்த்தோம், திருமணமே நடக்கலை. நான் இந்த ஒரு புரோகிராம் தாங்குவேன், இந்த நம்பிக்கை டிவி ப்ரோக்ராம், ஒரு புரோகிராம் நம்பிக்கையிலே சந்தோஷமான நிகழ்ச்சிக்கு தாங்குவேன்னு ஒரு பொருத்தமணி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் 2024 திருமண காரியத்தை வாய்க்க பண்ணினார். அது மாத்திரம் அந்த மாதமே கன்சியூவம்படி கட்டளையிட்டார். கர்த்தரை நாம மகிமைப்படுவார் சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் நலமா இருப்பீங்க என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். உங்களுக்காக நாங்கள் டெய்லி ஜெபிக்கிறோம். பார்க்குற, கேட்குற, காணிக்க அனுப்புகிற, ஜெபிக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் டெய்லி ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஊழியர்களுக்காகவும் தயவு செஞ்சு ஒரு செகண்டாவது ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் கூட வேண்டாம். அந்த மாதிரி நினச்சி எங்களை ஜெபத்தில் நீங்கள் நினைக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக தான் சாத்தான் ரொம்ப எழும்புவான், மனுஷர்களை எழுப்புவான். விசுவாசிகளுக்கு ஒரு பாடுனா 100 பாடு ஊழியக்காரங்களில் மோதும் அது. ஏன்னா எதுக்கு நமக்கு ஊழியம் செய்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான், எரிச்சல் படுவான், கோவப்படுவான். ஆகவே ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொண்டு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று பைபிளில் தெளிவாக ஆவியானவர் எழுதி வச்சுருக்காரு. அந்த வாசனத்தை நீங்கள் நானும் கடைப்பிடித்து நடப்போம். நீங்கள் எந்த ஜெப குறிப்பும் எங்களுக்கு ஃபோனில் சொல்லலாம். நிறைய பேர் லெட்ரு போடுறீங்க, சாரி என்னால் பதில் எழுத முடியல. நீங்கள் ஃபோன் நம்பர் அதில் கொடுத்துட்டீங்கன்னா நான் ஃபோன்லேயே உங்களுக்கு என்ன செய்வேன், பார்த்து ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே நானே செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நேரமே போத மாட்டேங்குது ஊழியத்தில். ஆகவே நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். நல்ல உதவிக்கார ஊழியத்துக்கு நான் லேடியாக இருக்கேன்னா எனக்கு லேடிஸ் தான் தேவைப்படுது. ஒரு 4 பேர் இருக்காங்க, 4-5 பேர் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. ஹெல்ப்புக்கு வேணால் வருவாங்க, எங்கேயாவது ஊழியத்துக்கு போனால் கூட என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஊழியத்தில் கை தூக்கி விடுவாங்க, அவ்வளோதான், ஹெல்ப்பாக இருப்பாங்க. மற்றபடி இந்த எழுதுகிற வேலை இதெல்லாம் நானே தான் செய்யணும். ஆகவே நீங்கள் அதுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கள். உதவிக்கார ஊழியம் நல்லது, அதனால் தாங்க நல்ல நிலைமை அடைய முடியும்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். உடன் ஊழியக்காரிங்க வேணும்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். அதனால லெட்ரு என்னால் போக முடியல. சில பேர் ஒரு அம்மா வயசான அம்மா திருவள்ளியிலேருந்து எழுதியிருந்தாங்க, நான் எத்தனை முறை உங்களுக்கு லெட்ரு போடுறேம்மா, எனக்கு நீங்கள் பதிலே போட மாட்டேங்கிறீங்க, சாரி கேட்டுக்கிறேன், என்னால் எழுத முடியல. ஃபோனில் ஜெபம் பண்ணுவேன். அவங்க ஃபோன் நம்பர் இருக்கும். சில பேர் லெட்டரில் ஃபோன் நம்பரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபிக்க முடியல. நீங்கள் ஃபோன் நம்பர் அதில் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நானே வாலண்டியாக ஃபோன் அடித்து உங்கள் பிரச்சனையை கேட்டு எழுதி வச்சு கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவோம். நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கலைன்னா அது எனக்கு பாவமாக முடியும். பைபிள் எச்சரிக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படி சொல்கிறாரு, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம் அது பாவங்கிறார். எங்களுக்காக ஜெபிக்கிறேன்னா இல்லையோ உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிச்சு ஆகணும். அது எங்கள் தலைமையில் விழுந்த கடமையாக இருக்குது. ஆண்டவருடைய நீதி நியாயமாக இருக்கிறது. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக, அபிஷேகம் இறங்கட்டு, வல்லம் இறங்கட்டு. இதை பார்க்குற ஒவ்வொருவரும் ஆறுதல் அடைவார்கள், தேறுதல் அடைவார்களாக. ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. லீதியா உள்ளம் திறக்கப்பட்டது போல் அந்த வசனம் கேட்கும்போது உள்ளம் திறக்கப்படுவதாக. ராக்கா தீகா ராபாஷே அலையிலேயோ 100 பலன் தருவதாக. வசன பொறிக்கு பிசாசை ஏசலாம் ப்ளஸ் சபிச்சு பார்த்துழுகிறோம். ஆவியானவரே வசனத்தை கேட்குற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கு வராங்க. சிறையிருப்பு மாறுவதாக. சிறையிருப்புலேருந்து வந்தவங்க தான் எருசலேம் தேவாலயத்தை கட்டுனாங்க. அப்படியே இப்போ என்னென்ன சிறைகள் இதை பார்க்குறவங்களுக்கு இருக்கோ அந்த சிறையிருப்பு இப்போதே மாறுவதாக. உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட முன்வருவார்களாக. ஆண்டவரே உடைய வருகையில் காணப்படுவார்களாக. ஓ ராகா தீகா பாபா லாபா ராபா ரீகா பாபா லா. சரியாக தூக்கமே இல்லை, பார்த்துக்கிட்டீங்க. ஆமென். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை தந்தது போல அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவரே இறங்க. அல்லேலூயா. ஜெபிக்கவே முடியல, ஒரே போராட்டமாக இருக்குது. ஜெபிக்க உட்கார்ந்தாவே ஏதாவது ப்ராப்ளம் வருது, தூக்கம் வந்துடுது. அதுலேருந்து கர்த்தர் இப்போது விடுதலை கொடுக்கிறார். ஜெபமில்லையேல் ஜெயம் இல்லை. ஆவியானவரே நன்றி. ரோகோ தீகா ரபா சபா தீகா பாபா. கேன்சர் வியாதிகள் மறைந்து போவதாக இயேசு நாமத்தினால. ஆவியானவரே இறங்குவீராக. குழந்தை இல்லாத தன்மை நீங்கட்டும், மலட்டு கற்பங்கள் திறக்கப்படட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியம் கைகூடி வரட்டும். ஆவியானவர் இறங்குவீராக. சர்ச்சைக்கு போக முடியல,
ஓ தேங்க்யூ ஜீசஸ். குடும்பம் ரட்சிக்கப்படாதனால போக முடியல. ஆமென். சர்ச்சைக்கு குடும்பமாய் போக நானும் வீட்டார் கத்தரே செய்விப்போம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக ஆசீர்வதித்தரலாம். இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென் ஆமென். செய்தியுடைய தலைப்பு, என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். யோவான் 14:13. என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன். அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நாமம் என்றாலே அவருடைய பெயர் என்று அர்த்தம். நாமம்னா பெயர். பெயர் ஒரு நபரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது நாமம். அப்போ நம்ம என்ன கேட்டாலும் இயேசு நாமத்தில் தான் கேட்கணும். ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதிஸ்மர் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சுகமாவீர்கள். இயேசு நாமத்தினால தான். பாருங்க, சப்பானி பிறவி சப்பானி நடப்பதற்கு நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொன்னார் பேதுரு, இல்லையா? அப்போ நசரனா இயேசு என்ற நாமத்துக்கு பாதாளம் வேதாளம்லாம் நடுங்கும், நடுங்கும். முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை செய்யும். இயேசு என்ற நாமம் தான் ரட்சிப்புக்காக இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது. வேறொரு நாமம் இல்லை, என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்துக்கு பிசாசு நடுங்கும், மனிதர்கள் நடுங்குவார்கள். ராஜாக்களுடைய நாமங்களா விட அவருடைய நாமம் பெரிது. ராஜாக்களே அவருக்கு முன்பாக வந்து பணிந்து கொள்ளுங்கன்னு இருக்கு. சகல ஜாதிகளே அவருக்கு முன்பாக பணிந்து கொள்ளுங்கன்னு இருக்கு. தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவாதி தேவன், ராஜாதி ராஜா கர்த்தர், அவருடைய நாமத்தினால தான் கேட்கணும். வாழும் இல்லாமல் தலையும் இல்லாமல் ஜெபம் பண்ணக்கூடாது. பஞ்சபத்துக்கு பதில் வராது. ஆண்டவர் தெளிவாக சொன்னார், என் நாமத்தினால எதை கேட்பீங்களோ குமாரனி பிதா, இயேசு குமாரனா யார்? இயேசு. இயேசு மூலம் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வாராம். இயேசு இல்லாமல் பிதா இல்லை, பிதா இல்லாமல் இயேசு இல்லை. திருத்துவத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்று ஒன்றாக தான் இருக்காங்க. பரிசுத்த ஆவியாக இயேசு இப்போது நமக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவே அப்படின்னு இருக்குது. அதுக்காக அவன் செத்து போட்டோம், அவன் அழிஞ்சு போட்டோம், விரோதி அப்பெல்லாம் நம்ம ஜெபிக்கக்கூடாது. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியதாக இருக்கிறது. மன்னிச்சு ஜெபம் பண்ணுங்க. முதலாவது மன்னிப்பு ஜெபம் ரொம்ப பெற்று மன்னிச்சு கேளுங்க. உங்களுக்கு எதிராளிக்கு ஒரு வழக்கு இருக்குது, உங்கள் மேலே ஒரு வேளை தப்பே இல்லாமல் இருக்கலாம், அவங்கள மன்னிங்க. அவங்க அறியாமல் செய்கிறாங்க. இயேசு சொன்னார்ல, இவங்க செய்வது என்னதென்று தெரியவில்லை, பிதாவே இவர்களை மன்னின்னு சொன்னாரா? சொன்னார். தன்னுடைய காட்டி கொடுத்தவனை சிநேகிதேன்னு சொல்கிறார். எவ்வளோ அன்பு நிறைந்தவர். அப்போ அவர் பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு அந்த அன்பு இருக்கணும். கரை புரண்டு ஓடணும். நமக்கு இந்த உலகத்தில் ஒரே எதிரி சாத்தான் தான், மனுஷர் கிடையாது. மனுஷரை பயன்படுத்துவான். இன்றைக்கி விசுவாசிகளே அவன் பயன்படுத்துகிறான். அசுத்தாய் பிடிச்சவன் சர்ச்சுக்குள்ளே இருந்தான்னு பைபிளில் எச்சரிக்கப்பட்டிருக்குது. விசுவாசி இடம் கொடுத்தா உள்ளே வந்துடுவான். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ விசுவாசிகள் இடம் கொடுத்துருக்காங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பகை வைப்பாங்க, விரோதம் வைப்பாங்க. சகோதரனை மூடன் என்று சொல்கிறான், எரிநகரத்துக்கு போவானா. அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை பழி சுமத்துறாங்களா? பழி சுமத்துறாங்க. ஆகவே நம்ம யாரு மேலே குற்றப்படுத்த வேண்டாம். நமக்கு ஒரு நியாயாதிபதி உண்டு, ஆண்டவர் இயேசு. நியாயம் வேணுமா? நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நியாயம் கிடைப்பதாகன்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவர் ஒருவர் சர்வலோகத்துக்கு நியாயபதியாக இருக்கிறார். சர்வலோகத்தின் நியாயபதி நீதி செய்யாது இருப்பாரா? சீக்கிரம் நியாயம் செய்வார். அவருக்கு எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறார். எதை கேட்டாலும் தருவேன். வியாதிக்கு யெகோவா ரப்பா நாமம், யெகோவா சாலோம் சமாதானம் செய்கிற நாமம், ஆசீர்வதிக்கிற நாமம். ஆசீர்வதிக்கிற இயேசு நாமத்தெல்லாம் ஜெபிக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். குழந்தையை தருவேன்னு சொல்லியிருக்காரு. குழந்தையை தருவேன்னு சொன்ன பலி பெருக செய்கிற இயேசுவின் நாமம். ஆணை பெண்ணை உண்டாக்கி உங்களை பலி பெருக சொன்னது யாரு? இயேசு. இதே போல் பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தான் மேரேஜை பண்ணி வைக்கிறார், இல்லையா? ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு நமக்கு. அவர் வாக்கு தத்தங்களாம் கிறிஸ்தேசுக்குள்ள ஆமென்று இருக்கிறது. இங்கே என் நாமத்தால் எதை கேட்டாலும் தருவேன். ஒரு நிபந்தனையோடு தான் ஆண்டவர் இதை சொல்கிறார். முதலாவது நம்ம வேதத்தை வாசித்து அதன்படி கேட்க வேண்டும். அப்போ தான் நமக்கு கிடைக்கும். வேதத்தை கேளாதபடி ஜெபம் அருவருப்பு. நீதிமொழியில் 28:9, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜெபமும் அருவருப்பானது. வேத வசனத்தை கொண்டு கேளுங்க, என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படி அதை செய்வார். ரெண்டாவதாக அப்படி சித்தப்படி கேட்கணும்.
ஏதாச்சும் ஒன்றை கேட்டுட்டு அது பிறகு ஆண்டவர் அவருக்கு சித்தமில்லைன்னா செய்ய மாட்டார். ஆண்டவர் கேட்டேன் தரலை அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டக்கூடாது ஆண்டவரை. அவர் மனசுக்கு விருப்பமானால் சித்தமானபடி கடைசியில் ஆண்டவர் கெசமனே தோட்டத்தில் என்ன ஜெபிக்கிறாரு? 3 முறை ஜெபிச்சார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அல்லது உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுது. தேவ சித்தம் இயேசு உலகத்தில் பாடுபட்டு மரித்து 3ஆவது உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போவது தேவ சித்தம், திருப்பி வருவது தேவ சித்தம். நியாயாதிபதியார் இல்லையா? அப்போ அவர் மரித்தபடினால் நீங்கள் நான் பிழைச்சிருக்கிறோம். உண்மையிலேயே ரட்சிப்பு நம்ம கிடைச்சிருக்குது. ரத்த சிந்தெல்லாம் பாவ மன்னிப்பு கிடையாது. சரி, அப்போ அப்படி சித்தப்படி ஜெபிக்கணும், வேண்டணும், அப்போ தான் கிடைக்கும். 1 யோவான் 5:14 நாம் எதையாயிலும் அப்படி சித்தப்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் கேட்டவில்லை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். சித்தப்படி கேட்டால் தந்துடுவார். நமக்கு சித்தமானால் இது நடக்கடையெல்லாம் தடையை போடுங்க ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த விண்ணப்பத்துக்கு அந்த வேண்டுதலுக்கு இறங்குவார். நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா அதை நிச்சயம் அவர் சித்தப்படி தருவார். 3ஆவதாக நம்ம எப்படி கேட்க வேண்டும்? 1 சாமுவேல் 1:11 சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணுறா. யார்? அன்னாள். அடிமையை மறவாமல் சிறுமியை நினச்சி பாருங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா உமைக்கே கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறா. பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணு பாருங்களேன். நான்லாம் எத்தனையோ பொருத்தனை பண்ணி அது நடந்திருக்கு. அதே மாதிரி சொல்லுவேன், பொருத்தனை பண்ணி ஜெபிச்சு பாருங்க தருவார். அது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. பொருத்தனை பண்ணி கேட்குது பிதாவாகிய தேவன் தருவார், கண்டிப்பாக தருவார். 3ஆவதாக. 4ஆவதாக கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பாருங்க. ஏசாயா 38:5 கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்து நினைத்தருளும். நன்மை செய்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுவார். வியாதிக்கு மருந்து தருவார். அத்திப்பழ கொண்டு அடைய கொண்டு 10 படுங்க அப்பொழுது சுகமாவன் ஐடியா கொடுத்தது யார்? ஆண்டவர். அவன் ஒரு ராஜா. அவன் எத்தனையோ மருத்துவம் பார்த்துருப்பான், ஆனாலும் குணமாகலை. கண்ணீரோடு ஜெபிச்சான். ஆண்டவர் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்து அந்த நோயில் மரண வியாதியிலிருந்து அடிச்சிட்டார், விடுதலை கொடுத்தாரு. 4ஆவதாக விசுவாசத்தோடு கேளுங்க அவர் நாமத்தினால. மத்தேயு 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தை இவையெல்லாம் கேட்பீர்களோ அவையெல்லாம் பெறுவீர். விசுவாசத்தோடு இயேசு நாமத்தை கொண்டு கேளுங்க, நிச்சயம் உங்கள் விசுவாச உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். 6ஆவதாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:17 அப்படி தான் சொல்லுகிறேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. மத்தேயு 7:7 என்ன சொல்கிறது? கேளுங்க அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காரா? அப்போ நிச்சயம் என்ன செய்வார்? 6ஆவதாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. 7ஆவது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்யுங்க? சோத்திரத்தோடே கேளுங்க, அப்பொழுது கொடுக்கப்படும். அந்த 7 பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தும் போது அவர் நாமத்தில் இதை கேட்டாலும் என்ன செய்வோம்? கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், சந்தேகமே இல்லை. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே சோத்திரிக்கிறோம், துதிக்கிறையா. என் நாமத்தில் எதை கேட்டாலும் குமாரனி பிதா மகிமைப்படும்படி செய்வேன்னு சொன்னீரே, அப்படியே கர்த்தர் செய்கிறதுக்கா நன்றி. உடைய ஊத்தந்த வல்லமை பாய்வதாக, உடைய கரம் தொடுவதாக. இப்போ என்னோடு சேர்ந்து ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்க வேண்டி கிடந்த விட அதிகமாய் செய்வீராக. அப்பா உமக்கு நன்றி, நன்றி. விசுவாசத்தோடு கேட்குறாங்களோ, இடைவிடாமல் ஜெபிக்கிறாங்களோ, அவங்களுக்கு அப்படியே செய்வீராக ஆண்டவரே. குமாரனி பிதா மகிமைப்படும்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தை பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி
எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.